நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சத்தியமா எனக்கு புரியல. ஒருத்தனால எப்படி இப்படி இருக்க முடியும்? சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படி உன்னால துச்சமா தூக்கி எறிய முடியுது? இப்ப என்ன சொல்ல வர? ஏன் என்னன்னு தெரியாதா உனக்கு? இந்த உலகத்துல யாரோட உதவியும் இல்லாம வாழ்ந்துட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? உன்ன மாதிரி திமிர் புடிச்சு தெரிஞ்சவங்க எல்லாரும் பேச்சு துணை கூட ஆள் இல்லாம செத்து போயிருக்காங்க. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆனாலும் என்ன நீ பேச வைக்கிற. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பார், நம்ம நிறைய சண்டை போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் உன் வழி வேற என் வழி வேறன்னு பிரிஞ்சிட்டோம். நான் உன்னை எதனா கேட்டேனா? இல்லல்ல. அதே மாதிரி நீயும் என்கிட்ட எதுவும் கேட்காத. இங்க பாரு, உன்னை மாத்துறதுக்கோ உன் மேல இருக்கிற ஆதங்கத்திலயும் நான் உன்கிட்ட பேச வரல. நமக்கு பக்கத்துல அநியாயம் நடக்கிறப்போ அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்னா கூட நமக்கு ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவம் தான் இதுவும். என்ன பண்ணிட்டாங்க இப்போ? என்ன பண்ணாங்களா? எதுக்கும் அப்பா அம்மா கிட்ட அப்படி நடந்துகிட்ட? வாய் திறந்து பதில் சொல்லு. எதுக்கு அப்படி நடந்துகிட்ட? உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. கடைசி வரைக்கும் என்ன எதிரே தான் நினைச்சாங்க. ஆனா கூட அவங்க வீடு தேடி வந்து நின்னப்போ எனக்கு அவங்க மேல கோவமே வரல. பார்க்க பாவமா தான் இருந்துச்சு. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். பார்த்து நடந்துக்கிறேன். போய் சொல்றேன். ஆனா நீ, உன்கிட்ட நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன்ல, அவங்க கல்யாண நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு. உண்மையை சொல்லாதான்னு சொன்னா அப்புறம் அதுக்கு உண்மையா சொன்ன? பதில் சொல்லு. மறைச்சிட்டா எல்லாம் மாறிடுமா? நான் ஒன்னும் போய் சொல்லியே, உண்மையை தானே சொன்னேன். உன்ன மாதிரி ஒரு சாடிஸ்ட நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என்கிட்ட மட்டும் தான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது எல்லார்கிட்டயும் இப்படிதான் நடந்துக்கிறேன்னு. எப்ப உங்க அப்பா அம்மா கிட்டே நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டியோ அப்பவே தெரிஞ்சிருச்சு. இனி உன்னை யாரும் காப்பாத்த முடியாது. என்னை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, அவசியம் இல்லதான். இந்த மாதிரி ஒருத்தனை காப்பாத்தி என்ன ஆக போகுது? தெரியுதுல, போய் வேலையை பாரு. நில்லு. உனக்கு நிஜமாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? இதுல நடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, போய் சொல்ற நீ. நீ மனசு திறந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா இது வேஷம்னு மட்டும் புரியுது. ஆனா அந்த வேஷம் எதுக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன விடு. உங்க அப்பா அம்மா உன்னதானே பார்க்க வந்திருக்காங்க. நீ அவங்களுக்கு நிறைய தப்பு பண்ணிருக்க. நியாயமா நீ தானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா நீ கோவப்பட்டிருக்க. அவங்க உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா நீ மன்னிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற, சண்டை போடுற, அவங்கள துரத்தி விடுற. எனக்கு ஒண்ணும் புரியல கார்த்திக். உன் அம்மா அப்பா இல்ல, என் அம்மா அப்பா தானே. என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். இது உன் பிரச்சனை இல்ல, ஏன் பிரச்சனை. இந்த மாதிரி ஒருத்தனைய காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன யோசிக்க வைக்கிற. நான் தப்பு பண்ணப்ப, விஷ்ணு தப்பு பண்ணப்ப நீ எங்களை மன்னிக்க தயாராவே இல்ல. இப்போ அப்பா அம்மா கிட்டே அதே மாதிரி நடந்துட்டு இருக்க. எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இந்த உலகத்துல யாருமே இல்லாத தனி மரமா நிக்க போற. நீ பண்ண தப்புலே பெரிய தப்பு இன்னைக்கு உங்க அப்பா அம்மாவை காயப்படுத்தி அனுப்புனதுதான். இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இந்தா, அவங்க ஆசையா உனக்காக வாங்கிட்டு வந்தது. அவங்கள தூக்கி தூர போட்ட மாதிரி இதையும் தூக்கி போடுறதா இருந்தா தூக்கி போடு. உனக்கு தான் வாழ்க்கையில எதுக்குமே வேல்யூ தெரியாதே. என்ன விஷயம் சொல்லுங்க. எவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன விஷயம்னு முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுற?
அப்பா ஹலோ, நீங்க யாருங்க? ஆ, இது என் அப்பாவோட ஃபோன். நீங்க யார் பேசுறீங்க? நான் வெள்ளூர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் தம்பி. நீங்க கிளம்பி உடனே வர முடியுமா? ஏன் சார், என்னாச்சு? நீ உடனே வாப்பா, நான் சொல்றேன். இல்ல, எங்க அப்பா கிட்ட ஃபோன் கொடுங்களா. தம்பி, வெள்ளூர் அவுட்டர்ல நின்னுட்டு இருந்த லாரி மேல உங்க அப்பா வந்த கார் மோதிடுச்சு. அவருக்கு என்னாச்சு சார்? வண்டியில வந்த 3 பேருமே ஸ்பாட்லயே. ராஜி, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. டீ காப்பி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? எதுவும் வேணாண்ணே. அம்மா, வருத்தப்படாதம்மா, அழாதம்மா, தைரியமா இரு. ராஜி, போனவங்க போய் சேர்ந்துட்டாங்க. நாம அழுது புலம்புறதால அவங்க திரும்பி வரப்போறதில்ல. அவங்கள நல்லபடியா ஞாபகத்துல வச்சுக்கிறது தான் நம்மளால செய்ய முடிஞ்சது. 2 நாள்ல திரும்பி வரேன்னு சொன்னாங்கண்ணே. என்னால நம்பவே முடியல. அவங்க கிட்ட பேசாம இருந்திருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. கடைசி நேரத்துல வந்து என்கிட்ட நல்லபடியா பேசி மன்னிப்புலாம் கேட்டு ஏன்னா இப்படி எல்லாம் நடக்கணும்? அம்மா, அழாதம்மா, சொன்னா கேளுமா. அண்ணா, கார்பரேஷனில் பெரியல் கிரவுண்ட் எல்லாம் பேசிட்டிங்களா? எல்லாம் பேசியாச்சுப்பா. ஏதோ எலக்ட்ரிக்கல் ரிப்பேரா, அதனால நார்மலாக தான் பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்கண்ணா, ஐயருக்கு பேசிட்டிங்களா? பேசிட்டேன்பா. அப்புறம் வந்தவங்களுக்குலாம் காஃபி ஏதாவது போட்டு கொடுங்கண்ணே. சரிப்பா, அழாதம்மா. டீ சாப்பிட்றா? எனக்கு வேணாம் மாமா. கட்டை. எனக்கு வேணாம் மாமா. டே புலி, இதை எடுத்துட்டு போய் உள்ள இருக்கிறவங்களுக்கு கொடு. டேய், அந்த மோகனுக்கு போனை போடு. நேற்று ஆஃபீஸ்க்கு சாரோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க. சார் அவங்க கிட்ட கோவப்பட்டாரு போல. அவங்க போற வழியில தான் இப்படி ஆயிடுச்சாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனசே ஆற மாட்டேங்குது. வண்டியில ஏறும்போது கூட இதோ வரேன்னு ஃபோன் பண்ணாங்க. இப்படி கடைசி வரைக்கும் வராம போயிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜி, சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லை ராஜி. நம்ம என்னதான் பெல்ட்டி அடித்தாலும் நடக்கிறது தான் நடக்கும். அதனால தான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தன்மையாக நடந்துக்கணும்னு சொல்றது. இந்த ரஸ்கல் தானே பெத்தவங்களால வச்சு அனுப்பிவிட்டான். இது எப்படிங்க அவனால சரி பண்ண முடியும்? அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கணும் மனசு துடிச்சாலும் போனவங்களால திரும்பி வர முடியுமா? தேடி வந்தவங்களை உட்கார வச்சு 2 வார்த்தை நல்லபடியா பேசியிருக்கலாம். இப்ப வருத்தப்பட்டிருக்க வேணாம்ல. மனுஷனா சந்தோஷமும் சிரிக்கணும், துக்கம் வரப்போ அழணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? லைஃப்ல எதுவுமே நம்மளை விட உசந்தது இல்லைங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் அழுக வராது. அவங்களுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாரா இருப்பாங்க. விடுங்க விஷ்ணு, எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? சீரியஸாவே டென்ஷன் ஆகுது ராஜி.
வர கோவத்துக்கு இவனை ஏதாவது பண்ணலாமான்னு தோணுது. என் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. சரி, சாவு வீட்டில் வச்சு சண்டை போடக்கூடாதுன்னு நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க ராஜி. கொஞ்சமாச்சு மனசுல கஷ்டம் இருக்கிறவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பானா? அழக்கூடா நீங்க நினைச்சா கூட ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் தண்ணி வந்துடும் ராஜி. கட்டாளரான் அன்பன் அலறாரு. வந்து 1 மாசம் கூட ஆகல, அவன் டீம்ல வேலை செய்யற பொண்ணுங்களாம் அலறாங்க. கோவப்படாதீங்க விஷ்ணு. நீங்க எதுக்கு எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க? இவனை மாதிரி கேவலமான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைங்க. சரி விடுங்க, என்ன பண்றது? இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையில எழுதி வச்சிருக்கு. சரி ராஜி, நான் போய் மற்ற ஏற்பாடுலாம் பார்க்குறேன். ம். புலி ஃபோன் பண்ணியாடா? ஃபோன் பண்ணிட்டேன் மாமா. பூந்தமல்லி தாண்டிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஏன்டா இவ்வளோ லேட்டு? ஆக்சிடென்ட் ஆன பாடியில் மச்சான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் தருவாங்க. டேய், இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து கார்த்தி வாயே திறக்கலடா. மாமா, அவன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல மாமா. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு மாமா. இந்த மாதிரி சமயத்துல விஸ்வநாதன் சார் இல்லாம போயிட்டாரடா. அவர் எங்க மாமா போயிருக்காரு? யூஎஸ் போயிருக்காரு. அவருக்கு விஷயத்த சொல்லியாச்சு. ட்ரிப்பை முடிச்சிட்டு பாதியிலே வந்துட்டு இருக்காரு. எப்படியும் அவர் வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகுமே மாமா. ஆமாண்டா. மனசே கேட்கல மாமா. நமக்கு எப்படி இருக்கே, அவனுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம் தான்டா மாமா, கார்த்திக்கு நேரமே சரியில்லை மாமா. விஷ்ணுவோட சண்டை, ராஜியோட சண்டை, இப்ப இது வேற. ஹலோ, ஆமாங்க, அந்த பிள்ளையார் கோயில இருந்து 3வது வீடு தான். வெளியே பந்தல்லாம் போட்டிருக்கோம். வாங்க வாங்க. வாடா புலி, வாங்கப்பா. ராஜு போயிட்டாங்க பாட்டி. அன்னைக்கு அவங்க போறேன்னு சொன்னப்ப எனக்கு தெரியல இப்படி தனியா விட்டுட்டு போவாங்கன்னு. நமக்கு கொடுத்து வச்சது அப்படிதான் ராஜு. அம்மா, நீங்க எங்க போனாலும் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். அவங்களுக்கு எப்போதும் உங்களோட ஆசீர்வாதம் வேணும். மாப்பிள்ள, உசுரோட இருந்த வரைக்கும் நாங்க ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. இப்படி ஒரு கோலத்திலேயே அவங்கள நான் பார்க்கணும். என் நெஞ்சிய வெடிச்சிடும் போல இருக்கு மாப்பிள்ள. நேத்துதான் ஃபோன் பண்ணி பேசினாங்க மாப்பிள்ள. ராஜை பத்தி கூட ரொம்ப நல்லபடியா சொன்னாங்க.
நான் நேரில் வந்து பார்க்குறேன். இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து பார்த்துருக்கணும்னு சொன்னேன். பெருந்தன்மையா அதில் என்ன இருக்குன்னு சொன்னாங்க மாப்பிள்ள. அடுத்த வாரம் கோவில்பட்டிக்கு வந்து ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா கடவுள் சித்தம் வேற மாதிரி இருக்கே மாப்பிள்ள. அவங்க கல்யாண நாளைக்கு வேற வர சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்க தான் சம்பந்தி நாங்க மாலை மாத்திக்கிறதுக்கு மாலை வாங்கி தரணும்னு சொன்னாங்க. ஆனா இப்படி ஒரு மாலையை நான் வாங்கிட்டு வருவேன் நினைக்கலையே மாப்பிள்ள. ஆயிரம் தான் சொந்தம் பந்தம் இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு ஈடாகாது மாப்பிள்ள. ஐயா வல்லக்கோட்டை முருகா, என் மாப்பிள்ளைக்கு நீதான் இதை தாங்கிக்கிற சக்தியை கொடுக்கணும். மாப்பிள்ள அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்காதீங்க, நாங்க இருக்கோம் மாப்பிள்ள. உங்களுக்கு நாங்க இருக்கோம். எங்களை மாமா அத்தையா நினைக்காதீங்க, உங்க தாய் தகப்பனா நினைச்சுங்க. நீங்க தான் மூத்த புள்ள மாப்பிள்ள. அப்பா ஈஸ்வரா, இப்படி எல்லாம் கூடி வரும்போது மொத்தமா போட்டு உடச்சிட்டியப்பா. இது நியாயமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நல்லா பேசினாங்கம்மா, மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. என் கையால அவங்க சாப்பிட்டு போனதுதான் கடைசி சாப்பாடு. அதுக்காகவே கிளம்பி வந்த மாதிரி வந்துட்டு இப்படி போய் சேர்ந்துட்டாங்களே அம்மா. ராஜி, அவங்களுக்கு உங்க விஷயம் தெரியும்மா. ஏண்டி பாக்குற இன்னைக்கேவா அதை சொல்லி தொலைக்கணுமா? நான் சொல்லலம்மா, எனக்கு அதுக்கான தைரியம் இல்ல. தைரியம் இல்லைன்னு சொல்றதை விட அவங்க சந்தோஷத்தை கிடைக்க எனக்கு மனசு வரல. அப்புறம் எப்படிமா அவங்களுக்கு தெரியும்? கார்த்திக் தான்ப்பா. மாப்பிள்ளையா சொன்னது? ஏமா? அத நீங்க கார்த்திக் கிட்ட தான்ப்பா கேட்கணும். நீ வேணான்னு சொல்லிருக்கலாமே. நான் சொல்ல வேணான்னு தான்ப்பா சொன்னேன், அவன் தான்ப்பா கேட்கல. ஏமா 2 வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்காங்க, நீங்க இப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்களே. ஆமாப்பா, அந்த ஒரு பொய்ய சொல்லியிருந்தா கூட அவங்க சந்தோஷமா நிம்மதியா செத்து போயிருப்பாங்க. இப்படி மனசு சங்கடம் வந்திருக்காதுப்பா. இன்னும் நீங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா? அம்மா, அது முடிஞ்சு போன கதைம்மா. என்னடி இப்படி சொல்ற? ஏய், எங்க வச்சு எதை பேசுறதுன்னு தெரியல, சும்மா ரெடி. ஐயா, நேரமாகுது, பாடி எடுத்துடலாங்களா? நீங்க கார்த்திகிட்ட சொல்லுங்க. மாப்பிள்ள டைம் ஆகுது, மற்ற சடங்குலாம். வாங்க மாப்பிள்ள. வாங்கப்பா.
ஒருவேளை நீ மன்னிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எதாவது ஆகி போச்சுன்னா கோச்சிக்கிட்டு கொல்லி போடாம மட்டும் இருந்துடாதுடா. எங்க கட்ட வேகாது.